ஹாய் ஹலோ வீவர்ஸ், நம்மளோட கிரிக்கெட் சேனல் இந்த வீடியோ பார்க்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்கும் மிக வணக்கம். 2027 ஐபிஎல்ல சிஎஸ்கே ட்ரேட் நம்மளோட ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே கொண்டு வரதுக்கு இந்தந்த பிளேயர்ஸை இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். பட் நம்மளோட சிஎஸ்கே எம்ஐ அந்த ட்ரேடுக்கு முன்னாடியே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் எல்ஜிக்குமான அந்த ட்ரேடு வந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னன்னா ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லிக்கு போயிட்டு கேப்டன் ஆக போகிறாரு. அதே சமயத்தில் எல்எஸ்ஜிக்கு அதுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் போக போகிறாருன்ற அந்த ஒரு அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணி இப்போதைக்கு பிசிசிஐயோட டேபிளில் இருக்கு. அந்த டேபிளில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அஃபீஷியலாக இவங்க ரெண்டு பேருமே அந்தந்த டீமுக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிடுவாங்க. இப்போ சிஎஸ்கேவோட ஹர்திக் பாண்டே என்ன நிலைமையில் இருக்குது அந்த இனிஷியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான நெகோசியேஷன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து சிவம் டுபேவோ அன்ஷுல் கம்போஜோ ஓகேன்னாங்க. சரி, ஓகே, சிவம் டுபே கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கினா நல்லா தான் இருக்கும் அன்ஷுல் கம்போஜ் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அவங்க ஒரு புதிய ஒரு கான்செப்டோட வந்தாங்க. என்னன்னா, நாங்கள் வந்து ஹர்திக் பாண்டியா மட்டும் தரல, நாங்கள் ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து வில் ஜாக்சன் தரோம், அதுக்கு பதிலாக எனக்கு இந்த பிளேயர் தாங்கன்னு கேட்கும்போது சரி பிரேவிஸை கேட்டால் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபாரினர் ஒரு இந்தியன் கொடுக்குறாங்கன்னா அகைன் அவங்க வந்து ரெண்டு இந்தியன் கேட்க மாட்டாங்க, ரெண்டு ஃபாரினர் கேட்க மாட்டாங்க, ஒரு இந்தியன் ஒரு ஃபாரினர் தான் வந்து கேட்பாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு என்ன நெகோசியேஷன் போயிட்டு இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் டெய்லியும் நைட்டு 10 மணிலேருந்து 10:30 கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காம நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேற ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. மற்ற டீம்ஸை பற்றி நம்ம பேச கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேவோட அந்த ஒரு ட்ரேட் இனிஷியேஷனை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆல் கேஷ் டீலில் நம்மளோட ஹர்திக் பாண்டியாவை பிடிச்சி போட்டுடலாம். 18 கோடி ரூபாய்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளோட பிரசாந்த் வீர் இருக்கார், அவரை கழட்டி விட்டுட்டு யாராச்சும் ஒரு பவுலரை கழட்டி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான அந்த ஒரு அமௌண்ட் கிடைச்சாலும் ஒரு 18 கோடி ரூபாய் கொடுத்து நம்மளோட ஹர்திக் பாண்டியா வாங்கிட்டு நம்மளுக்கும் ஒரு செலவுன்றது மிச்சம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷனில் திருப்பியும் நம்ம ஒரு பிளேயருக்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளோட மும்பை இந்தியன்ஸுக்கே ஒரு பவுலரையோ இல்லை ஒரு ஸ்பின்னர் யாராச்சும் கொடுத்துட்டு நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை ட்ரேடில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை சரி கட்டுறதுக்கு இன்னொரு பிளேயர் வர எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ என்னன்னா அந்த ஆல் கேஷ் டீலுக்குலாம் அவங்க ஒத்து வரல. அவங்க எதிர்பார்க்கறது பிளேயர் டு பிளேயர் தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் வந்து தரோம், அதாவது ஹர்திக் பாண்டியா அண்ட் வில் ஜாக்ஸ் தரோம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சிவம் டுபேலாம் கேட்கல. இப்போதைக்கு என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா ஆயுஷ் மாத்திரையா தாங்க. ஏன்னா ஹிட்மேன் வந்து வெளியில் போகிறாப்புல. ஏன்னா இந்த மெகா ஆக்ஷன் சைக்கிள் வரும்போது ரோஹித் சர்மா, தோனி, விராட் கோலி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு புதிய ஐபிஎல் நீங்கள் பார்க்க போறீங்க. 2028 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே யாருமே இந்த லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்கவே போறது இல்லை. ஸோ இதான் லாஸ்ட் ஐபிஎல். அதனால இப்போ ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேபி ஹிட்மேன் வேணும்ல, அதனால இப்போதைக்கு ஆயுஷ் மாத்திரையாவே எதிர்பார்க்குறாங்க. பட் ஆயுஷ் மாத்திரையை பொறுத்த வரைக்குமே சிஎஸ்கேவோட ஒரு தூணா இருக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவே நம்ம பார்க்கலாம். அண்டர்-19 வேர்ல்ட் கப்பில் அவரோட கேப்டன்சின்றது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால ஆயுஷ் மாத்திரையை அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளோட முக்கியமாக உங்க எல்லாருக்குமே தெரியும்ல வைபவ் சூரியவன்சி எவ்வளோ சூப்பரான பிளேயர்னு. அந்த ஸ்டாண்டர்டில் எல்லா பாலும் அடிக்கிற பிளேயர் கிடையாது இவர். வைபவ் சூரியவன்சி என்னைக்கா இருந்தாலுமே டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக மாட்டுவார் அவரோட டெக்னிக் கண்டுபிடிக்கும் போது. பட் இந்த ஆயுஷ் மாத்திரையை பொறுத்த வரைக்குமே அவரால் அடிச்சும் ஆட முடியும், தரையோடையும் ஆட முடியும். நிறைய கேப்பில் பவுண்டரிஸ் அடிக்கிறார். என்ன பிடிச்சது என்ன தெரியுமா, அவர் சிக்ஸஸ் வந்து பயங்கரமாக அடிக்கிறத பற்றி நான் பார்க்கல, கேப்பை பிக் பண்ணி பவுண்டரிஸ் அடிக்கிறாருங்க. பக்காவான ஒரு கிளாஸ் பிளேயராக இருக்காரு. அதனால் அவரை கொடுத்துட்டுலாம் நம்மளால் பாண்டியாவெலாம் வாங்க முடியாது. பாண்டியா என்ன அடுத்து ஒரு 3 வருஷம் இருக்க போறாரு. அதுக்கு மெகா ஆக்ஷன் வரலாம் வெயிட் பண்ணி இந்த ஆக்ஷன் போனா போதுன்னு பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் யாராச்சும் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு பாண்டியாக்காக ஆயுஷ் மாத்திரை ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ ஆயுஷ் மாத்திரை கூட இன்னொரு பிளேயர் கேட்குறாங்களே, அது யாருன்னு கேட்டிங்கன்னா நேதன் எலிஸை கேட்குறாங்க. பார்த்தீங்களா நேதன் எலிஸ் இப்போதைக்கு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதாவது பங்களாதேஷ் சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர சீரீஸ் எல்லாத்துலையுமே சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளாக ஆஸ்திரேலியன் டீமில் சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஹேசல்வுட், ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ், ஸ்காட் போலண்டுக்கே ரொம்ப வருஷமாக சான்ஸ் கிடைக்காம இருந்தது. அப்புறம் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கிடச்சிது. அதே மாதிரி தான் நேதன் எலிஸும் அங்கே ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்காரு. ஈவன் அவரும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான். ஹாபர்ட் ஹரிகேன்ஸ் இப்போ நம்ம ஆர்சிபி எப்படி கப் அடிக்காமல் இருந்ததோ 16 வருஷமாக பிபிஎல்ல அவங்கள கப் அடிக்காமல் இருந்தாங்க. அந்த டீமை கேப்டன்சி பண்ணி ஜெயிக்க வச்சாரு. பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா விளையாடுவார். அவரை கேட்குறாங்க, அதாவது ஆயுஷ் மாத்திரம் நேதன் எலிஸும் கொடுத்துட்டு நாங்கள் லாலிபாப்பாட சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரதுக்கான அந்த ட்ரேட் இனிஷியேஷன்றது இப்போ முடிகிற மாதிரி தெரியல. இன்னும் இது லாங்காக இழுத்துட்டு போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எனது ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக நம்ம ஜிடியில் வந்து நம்மளோட வாஷிங்டன் சுந்தர போன தடவை கேட்டு கொடுக்கல. இப்போ சாய் கிஷோரை வாங்கிட்டு நம்ம வந்து ராகுல் சகரை கொடுக்குற அந்த ஒரு ட்ரேடு கண்டி ஒர்க் ஆச்சுன்னு வைங்களேன், சிஎஸ்கேக்கு அது ஒரு வேல்யூபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எது கிடைச்சாலுமே உடனே நம்மளோட கிரிக்கெட் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணி ஹை பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பாய் நண்பர்களே.